வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை ரூபாவிற்கு பின்னடைவு, ஆசியாவிலேயே மிக மோசமான வீழ்ச்சி, ப்ளூம்பெர்க் அதிர்ச்சி அறிக்கை. மஹிந்தவிற்கு அல்ல இனி அனுரவுக்கே முழு ஆதரவு, அம்பட்டிய தேரர் அதிரடி. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் தொழிற்சங்க போராட்டம். ஓய்வூதிய கொடுப்பனவு குறித்து வெளியான விசேட அறிவிப்பு. வெசாக் பண்டிகைக்காக தளர்த்தப்படும் எரிபொருள் மின்சார விதிமுறைகள். சூட்கேஸில் கிடந்த பெண்ணின் சடலம் கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்திய கொலைகள். சீதன கொடுமை, ஜாலில் இடம் குடும்ப பெண் எடுத்த விபரீத முடிவு. உடனடி பணப்பரிமாற்றம் மூலம் போதைப்பொருள் வியாபாரம், தம்பதியினரின் சொத்துக்கள் முடக்கம். இவ்வருடத்தில் 128 யானைகள் உயிரிழப்பு, 35 மனித உயிர்களும் யானைகளால் பலி. யாழ் பல்கலை விரிவுரையாளர் கொலை, நீதிமன்றில் வெளிவந்த பகீர் தகவல். அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. கமிங் சூன். மே மாதத்தில் ஆசியாவிலேயே மிக மோசமான செயல்திறனை கொண்ட நாணயமாக இலங்கை ரூபாய் பதிவாகியுள்ளதாக சர்வதேச வர்த்தக ஊடகமான ப்ளூம்பெர்க் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை ரூபாயின் திடீர் வீழ்ச்சிக்கு உள்நாட்டு இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களின் வர்த்தக நடவடிக்கைகளே பிரதான காரணங்களாக கூறப்படுகின்றன. உள்நாட்டு இறக்குமதியாளர்கள் சந்தையில் அமெரிக்க டாலர்களை வாங்குவதை கணிசமாக அதிகரித்துள்ளனர். நாட்டின் ஏற்றுமதியாளர்கள் தங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு நாணய வருவாயை உடனுக்குடன் இலங்கை ரூபாயாக மாற்றுவதை தவிர்த்து காலதாமதம் செய்து வருகின்றனர். சந்தையில் டாலருக்கான தேவை அதிகரித்த போதிலும் அதற்கேற்ற விநியோகம் கிடைக்காததால் இந்த நாணய நெருக்கடி தீவிரமடைந்துள்ளது என பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு மிகவும் குறுகிய காலத்திற்குள் இந்தளவுக்கு பெருமளவில் வீழ்ச்சியடைவது நாட்டின் பொருளாதாரத்திற்கு கடுமையான ஆபத்தாக முடியும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புவியியல் துறையின் பேராசிரியர் வசந்து அத்துக்கூரல தெரிவித்துள்ளார். இந்நிலையை கட்டுப்படுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் பணவீக்கம் பெருமளவில் உயரக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். மட்டக்களப்பிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேரில் சந்தித்து கலந்துரையாடியதை அடுத்து அவருக்கு தனது முழுமையான ஆதரவை வழங்குவதாக அம்பட்டிய சுமணரதன தேரர் அறிவித்துள்ளார். அத்துடன் தாம் இனிமேல் ராஜபக்ஷ நிகா என்பதிலிருந்து முற்றாக விலகி செயல்பட போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் பின்னர் அவர் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றில் இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணம் எதிர்நோக்கும் பல முக்கிய பிரச்சினைகள் மற்றும் கவலைகள் குறித்து தாம் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாகவும் அவற்றுக்கு உரிய தீர்வுகளை வழங்குவதற்கு காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜனாதிபதி தமக்கு உறுதியளித்ததாகவும் தேரர் குறிப்பிட்டுள்ளார். தமது கருத்துக்களை பொறுமையுடன் செவிமடுத்ததற்கும் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு தனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவிப்பதாக அம்பிட்டிய சுமணரதன தேரர் கூறியுள்ளார். நாட்டை நேர்மறையான மற்றும் சாதகமான திசையை நோக்கி கொண்டு செல்வதற்கு ஜனாதிபதி எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் தாம் தயாராக இருப்பதாக குறிப்பிட்ட தேரர் ஜனாதிபதி பதவியில் இருக்கும் காலம் வரை அவருக்கு தனது அதிகபட்ச ஆதரவை வழங்க உள்ளதாகவும் ராஜபக்ஷ நிகாயவிலிருந்து தாம் விலகியிருக்கப் போவதாகவும் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தியுள்ளார். வேதன முரண்பாடு உள்ளிட்ட 2 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் இன்று முதல் காலவரையற்ற தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் இதற்கு முன்னர் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் அதில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பதாலேயே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த போராட்டத்தின் முதற்கட்டமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள் போன்ற வெளிப்புற குழுக்களில் பங்கேற்பதிலிருந்து பொறியியலாளர்கள் விலகியிருப்பார்கள் என வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் உமேஷ் அலுத்பால ஊடகவியலாளர்களிடம் குறிப்பிட்டார். மேலும் தேசிய தேவைகளை கருத்தில் கொண்டு இதுவரை முன்னெடுக்கப்பட்டு வந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தின் கீழ் உத்தியோகபூர்வமாக ஒதுக்கப்படாத ஏனைய பணிகளிலிருந்தும் விலகியிருக்க பொறியியலாளர்கள் தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களின் ஒருங்கிணைப்பு பணிகளில் சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என எச்சரித்துள்ள உமேஷ் அலுத்பால அதிகாரிகள் இதற்கு உரிய தீர்வை வழங்க தவறினால் தொழிற்சங்க போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அரசு ஓய்வூதிய கொடுப்பனவு மறுசீரமைப்பு திட்டத்தின் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து விடியதானத்திற்கு பொறுப்பான அமைச்சர் சந்தன அபேரத்ன உத்தியோகபூர்வ தகவல்களை வெளியிட்டுள்ளார். அமைச்சரின் கூற்றுப்படி ஓய்வூதிய கொடுப்பனவு மறுசீரமைப்பின் முதற்கட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவுகளில் 98% ஏற்கனவே முழுமையாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன. ஓய்வூதிய திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ தரவு கட்டமைப்பில் மொத்தம் 4,63,000 ஓய்வூதியதாரர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 4,29,000 பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் தடையின்றி வழங்கப்பட்டு தீர்க்கப்பட்டுள்ளன. அத்துடன் இலங்கையில் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 2,500 புதிய ஓய்வூதிய பயனாளிகள் இக்கட்டமைப்பில் புதிதாக இணைக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஓய்வூதிய கொடுப்பனவுகளை விநியோகிக்கும் செயல்முறையை மேலும் விரைவுபடுத்துவதற்காக பிரதேச செயலகங்கள் மட்டத்தில் தற்போது இணையவழி கட்டமைப்பு ஒன்று வெற்றிகரமாக இயக்கப்பட்டு வருகிறது. இத்தொழில்நுட்பத்தின் மூலம் இதுவரை சுமார் 3,97,154 ஓய்வூதியதாரர்களின் தரவுகள் கணினிமயப்படுத்தப்பட்டு கொடுப்பனவு நடைமுறைகள் தானியக்கமாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு எரிபொருள் மற்றும் மின்சார பயன்பாட்டிற்காக அரசாங்கம் விதித்திருந்த சில விதிமுறைகளை தளர்த்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. புத்தரஷ்மி வெசாக் வலயத்தின் ஏற்பாட்டு பணிகள் மற்றும் வெசாக் காலப்பகுதியில் மின்சார பயன்பாடு தொடர்பான இறுதி கலந்துரையாடல் நேற்று அலரி மாளிகையில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி தலைமையில் நடைபெற்றது. இதன்போது வெசாக் வலய ஏற்பாடுகளை வெற்றிகரமாக முன்னெடுக்கவும் அதற்காக நியமிக்கப்பட்ட குழுக்களின் அதிகாரிகளின் விவரங்களை ஒருங்கிணைக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதேவேளை வெசாக் பண்டிகை காலத்தில் எரிபொருள் மற்றும் மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கான தற்போதைய கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்தும் தெளிவுபடுத்தப்பட்ட தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டில் நிலவும் பொருளாதார மற்றும் வள நெருக்கடியை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இம்முறை எரிபொருள் மற்றும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு முக்கியத்துவம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச எரிபொருள் மற்றும் மின்சார செலவில் கொள்கை வழிபாட்டிற்கு முன்னுரிமை அளித்து ஆமிச வழிபாடுகள் மூலம் பக்தர்களின் மனங்களை மகிழ்விக்கும் வகையில் வெசாக் வலயத்தை அலங்கரிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு கங்காரம விகாரியின் விகாராதிபதி கலாநிதி வணக்கத்திற்கு கிரீந்த அசஜி தேரர் தெரிவித்துள்ளார். மேலும் இம்முறை புத்தரஷ்மி வெசாக் வலயம் தினமும் இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12:30 மணி வரை நடைபெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு, சீதுவு மற்றும் கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுகளில் 2 கொலைகள் நிகழ்ந்துள்ளதாகவும் இதில் 2 உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சீதுவ போலீஸ் பிரிவின் முக்கலங்கமுவ பகுதியில் உள்ள வீட்டிலிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் சீதுவ போலீஸ் நிலையத்தில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்த வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது படுக்கை அறையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு சூட்கேஸில் பெண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. சீதுவ பகுதியின் முக்கலங்கமுவைச் சேர்ந்த 79 வயது பெண்ணே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. உயிரிழந்தவர் அந்த வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். மேலும் அந்த வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் அகற்றப்பட்டிருந்ததும் தொலைபேசி வயர்கள் துண்டிக்கப்பட்டிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இன்றைய தினம் நீதவான் விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை சீதுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவின் பெர்குசன் சாலை பகுதியில் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் குத்திக் கொல்லப்பட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கிராண்ட் பாஸ் போலீஸ் நிலையம் விசாரணையை தொடங்கியுள்ளது. மோதரா உயான அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த 31 வயது நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக கிராண்ட் பாஸ் போலீஸ் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. யாழ்ப்பாணத்தில் சேதன கொடுமையால் இளம் குடும்ப பெண்ணொருவர் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். யாழ்ப்பாணம் நாவந்துறையைச் சேர்ந்த 19 வயதுடைய பெண்ணே இவ்வாறு விபரீத முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் 2 வருடங்களாக காதலித்து 4 மாதங்களுக்கு முன்னர் அவரை திருமணம் செய்துள்ளார். இருப்பினும் குறித்த பெண்ணின் கணவனது தாயார் அவரை ஏற்கவில்லை என தெரிய வருகின்றது. பின்னர் 25 பவுண்ட் தகநகையும் வீடும் சீதனமாக கேட்டு நச்சரித்துள்ளார் என தெரிய வருகின்றது. குறித்த பெண்ணின் குடும்பம் பொருளாதார ரீதியாக நலிவுற்ற குடும்பம் என்பதால் அதனை வழங்க முடியவில்லை.
பின்னர் தனது மகனை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு முயற்சித்த வேளை அந்த பெண் தனது கணவனை வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டாம் என கூறியுள்ளார். தனது தாயார் கேட்ட சீதனம் தராவிட்டால் தான் வெளிநாட்டுக்கு போகப் போவதாக அந்த பெண்ணின் கணவரும் கூறியுள்ளார். இதனால் மனவிரக்தியில் அந்த பெண் நேற்று காலை விபரீத முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உடனடி பணப்பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த தம்பதியினரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட நீண்டகால விசாரணைகளின் பின்னரே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புரளி பேஸ்லைன் வீதி சிறிசர உயன என்ற முகவரியில் வசிக்கும் இந்த தம்பதியினர் 2017 ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. மேலும் சந்தேக நபர்கள் இதன் மூலம் கிடைத்த பணத்தை பெண் சந்தேக நபரின் தாயாரின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட்டுள்ளதாகவும் போலீசார் கண்டறிந்துள்ளனர். அத்துடன் பெண் சந்தேக நபர் சட்டவிரோதமாக ஒழித்த பணத்தை பயன்படுத்தி அத்துருக்கிய ஒருவள சார்ந்த லோகாகம கொரத்தொட்ட 8வது குறுகிய வீதியில் அமைந்துள்ள 6 பேட்ச் காணியையும் அதில் கட்டப்பட்டுள்ள வீட்டையும் கடந்த 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் சுமார் 300 லட்சம் ரூபாய் பணத்திற்கு வாங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி இந்த சந்தேக நபர்களால் வாங்கப்பட்ட வீடு உள்ள நிலத்தை நேற்று முதல் 7 நாட்களுக்கு செயலிழக்க செய்யும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று அத்துருக்கிய ஒருகொட பகுதியில் வைத்து இந்த சந்தேக நபரான தம்பதியினர் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபர் 32 வயதுடையவர் எனவும் ஆண் சந்தேக நபர் 37 வயதுடையவர் எனவும் இவர்கள் பொருளை பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் ஆண் மற்றும் பெண் சந்தேக நபர்களினதும் பெண் சந்தேக நபரின் தாயாரினதும் பெயரில் உள்ள 6 வங்கிக் கணக்குகள் தொடர்பிலும் ஆண் சந்தேக நபரின் பெயரில் வாங்கப்பட்டுள்ள சொகுசு கார் ஒன்று தொடர்பிலும் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். வனவாசல் பகுதியில் இடம்பெற்ற ரயில் விபத்து காரணமாக ரயில் கட்டமைப்புக்கு சுமார் 17 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து ரயில் பாதை மற்றும் பொறியியலாளர்கள் திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவலின்படி சுமார் 200 அடி நீளமுள்ள ரயில் தண்டவாளங்கள், அதற்கு பயன்படுத்தப்படும் கட்டைகள் மற்றும் ரயில் பாதையின் ஏனைய உதிரி பாகங்கள் என்பன சேதமடைந்துள்ளன. எனினும் சேதமடைந்த ரயில் பாதையின் பகுதிகள் தற்போது முழுமையாக சீர் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இந்த விபத்தின் போது தொடர்ந்து பாதை, சமஞ்சை கட்டமைப்பு மற்றும் ரயில் பெட்டிகளுக்கு ஏற்பட்ட ஒட்டுமொத்த சேதங்கள் உள்ளடக்கிய முழுமையான மதிப்பீட்டு அறிக்கை இன்னும் சில தினங்களுக்குள் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் வசம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 128 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே 15ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியிலேயே இந்த காட்டு யானைகளின் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அவற்றில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களினால் 20 காட்டு யானைகளும், மின்சாரம் தாக்கியதால் 15 யானைகளும், ஹெக்கபட்டாஸ் உட்கொண்டதால் 10 யானைகளும், விவசாய கிணறுகளுக்குள் விழுந்ததால் 5 யானைகளும் உயிரிழந்துள்ளன. இவற்றுக்கு மேலதிகமாக விஷம் உட்கொண்டமை, ரயில்களில் மோதியமை மற்றும் நீரில் மூழ்கியமை போன்ற விபத்துகளினாலும் காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிழக்கு பிராந்தியத்திலேயே அதிகளவிலான காட்டு யானைகளின் மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் புலனறுவை மற்றும் அனுராதபுரம் வன ஜீவராசி பிராந்தியங்களிலும் யானைகளின் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இது தவிர காட்டு யானைகளின் தாக்குதல்களினால் இந்த வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் 35 மனித மரணங்களும் பதிவாகியுள்ளதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. அம்பாறை அக்கரைப்பற்று மத்திய கல்லூரி அருகிலுள்ள வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற கார் விபத்து அப்பகுதியில் பெரும் பதற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இரு சிறுவர்கள் வேகமாக காரை செலுத்தி வந்தபோது வீதியில் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இரு பெண்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்த இருவரும் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் போலீசாரிடம் வினவிய போது விபத்து இடம்பெற்றதை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். சிறுவர்கள் எவ்வாறு காரை பெற்றுக்கொண்டு செலுத்திச் சென்றனர் என்பது குறித்து விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை விபத்துக்கு பயன்பட்டதாக கூறப்படும் கார் பள்ளியங்குளக்கட்டு பகுதியில்
பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் உண்மையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சிறுவர்களை காப்பாற்றும் நோக்கில் சுமார் 35 வயதுடைய ஒருவர் போலீசாரிடம் சரணடைந்ததாக வெளியாகிய தகவல் அப்பகுதியில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் சிறுவர்களை கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் தயாளனி திலீபன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கின் மரண விசாரணை யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிவான் எஸ். லெனின்குமார் முன்னிலையில் நேற்று இடம்பெற்றது. விசாரணையின் போது உயிரிழந்த விரிவுரையாளரின் மகனும் போலீசாரும் சாட்சியம் வழங்கினர். சாட்சியம் அளித்த போலீசார் விரிவுரையாளரின் மரணத்திற்கான காரணம் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமையே என சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இருவர் மீதும் சந்தேகம் நிலவுவதாகவும் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. இருவரின் மரண விசாரணைகளையும் தொடர்ந்து வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிவான் கைது செய்யப்பட்டுள்ள சிரேஷ்ட விரிவுரையாளரின் மருமகன் மற்றும் மகளின் விளக்கமறியலை அன்றைய தினம் வரை நீடித்து உத்தரவிட்டார். வழக்கு விசாரணைகளின் போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரனின் வழிகாட்டலில் சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துஷான் முன்னிலையானார். முதலாவது சந்தேக நபரான மருமகன் சார்பில் சட்டத்தரணி சர்மினி விக்னேஸ்வரன் முன்னிலையாகியதுடன் இரண்டாவது சந்தேக நபரான மகள் சார்பில் சட்டத்தரணி சமந்த அத்துக்கோரளவின் வழிகாட்டலில் மற்றொரு சட்டத்தரணியும் முன்னிலையாகினர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் உடுவிலை புறப்படமாகவும் பலாலி மற்றும் தெல்லிப்பளை ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி லட்சுமண சர்மா ஜெகதீஸ்வரி அவர்கள் 20/5/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு சந்திவெளியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த வசந்தராஜா கிசான் அவர்கள் 20/5/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் தொண்டைமானாற்றை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுரேந்திரநாத் பதமலட்சுமி அம்மாள் அவர்கள் 19/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கந்தர்மடத்தை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்துரை சுந்தரலிங்கம் அவர்கள் 18/5/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.